விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது அதிமுகவின் வைகை செல்வன் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய தற்போதைய கருத்து. கூட்டணி ஆட்சி என்கிறார் அமித்ஷா. கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்பது வைகை செல்வனுடைய கருத்தாக இருக்கிறது, அதிமுகவின் கருத்தாக இருக்கிறது என்பதாகவே நாம் பார்க்கிறோம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா தொடர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்றாரு. கூட்டணி ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அதிமுக தற்போது கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிற நிலைக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பாஜக அதிமுக இடையே நடக்கிற இந்த கூட்டணி தொடர்பான இந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவோட ஆழம் பார்க்கிறதா பாஜக, இல்ல பாஜகவோட நோக்கம் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம்? நண்பர் வைகை செல்வன் கூறியதுல சிறிய வரலாற்று நீட்சிகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டின் முதல் கூட்டணி 1959. அது பசுமன் தேவர் அவர்கள் மதுரை நகராட்சி தேர்தலுக்காக அமைத்த கூட்டணி. அதிலும் அந்த நிர்வாகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது. அதற்கு பிறகு 62 கூட்டணி ராஜாஜி அவர்களும் பசுமன் அவர்களும் அமைத்த கூட்டணி. அதற்கு பிறகுதான் 67 அண்ணா கூட்டணி. அதற்கு முன்பே 62 அண்ணா ஒரு கூட்டணி அமைத்தார். அது வெற்றி காணவில்லை. அதை பற்றி அண்ணாவே குறிப்பிடும் போது, சென்ற முறை நான் திமிங்கலத்துக்காக வலை விரித்தேன், வலையில் ஓட்டைகள் இருந்தன, திமிங்கலம் தப்பிவிட்டது. திமிங்கலம் என்பது காங்கிரஸ். ஆனால் அதற்கு பிறகு இந்த முறை 1967 சரியாக வலையை பின்னி இருக்கிறேன், திமிங்கலம் தப்பவே தப்பாது. இதுதான் அண்ணா அவர்கள் கூறிய பொதுக்கூட்டத்திலே கூறியது, நான் கல்லூரி மாணவனாக கேட்டது. இதுல ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த கருத்து சரியான கருத்து தான். ஆனால் அதற்கு பிறகு கூட்டணியில சில குழப்பங்கள் ஏற்படுகின்றன என்பது உண்மைதான். 1967 முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று முடிவு செய்யாமல் தான் கூட்டணி அமைக்கப்பட்டது. காரணம், ராஜாஜி அவர்கள் இருந்தார்கள், மாப்போசி அவர்கள் இருந்தார்கள், ஆதித்தனார் அவர்கள் இருந்தார்கள், சீனியர் தலைவர்கள். முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று சொன்னால் மனக்கிலேசம் ஏற்படும் என்று அண்ணா கருதினார். அண்ணாவே எம்எல்ஏ தேர்தலுக்கு போட்டியிடவில்லை, அண்ணாவே தென்சென்னை எம்பியில் தான் நின்றார். அதற்கு பிறகு திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைத்தது. ராஜாஜி அவர்கள் கூட்டணி அரசில் பங்கு வேண்டும் என்று கேட்டார், ஆனால் அண்ணா தரவில்லை. குறைந்தபட்ச சபாநாயகர் பதவியாவது வேண்டும் என்று கேட்டார், ஆனால் சபாநாயகர் பதவி இன்னொரு கட்சியை சேர்ந்த ஐயா ஆதித்தனார் அவர்களுக்கு தரப்பட்டது. ராஜாஜி அவர்கள் அதற்கு பிறகு சற்று காலத்திற்கு பிறகு தேர்தலவு முடிந்து விட்டது என்று கூறி கூட்டணியை முடித்துக் கொண்டார். இது வரலாறு. இதுல கூட்டணி ஆட்சி என்பதை தமிழ்நாடு இதுவரைக்கும் சந்தித்ததில்லை. வைகை செல்வன் கூறியது சரிதான். அது ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். நாம் இதுவரைக்கும் அந்த ஜனநாயக பரிசோதனைக்கு போகவில்லை. ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையிலே அவர்கள் கூட்டணி ஆட்சி என்கிற ஜனநாயக பரிசோதனையை எப்போதே எடுத்து விட்டார்கள். சென்ற முறை 2019 மோடி அவர்களுக்கு பெரிய மெஜாரிட்டி. ஆனாலும் கூட்டணி கட்சியிலே சேர்ந்தவர்களுக்கு எல்லாமே மந்திரி பதவி தரப்பட்டது. ஒவ்வொரு மந்திரி பதவி ஒவ்வொரு கட்சிக்கு தரப்பட்டது. இப்போது நடப்பதே கூட்டணி ஆட்சி. பல்வேறு மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கூட்டணி அரசில் பங்கு பெறுகிறது, அல்லது மெஜாரிட்டி இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு தருகிறது. ஆக இப்போது கேள்வி என்னவென்றால், கூட்டணி ஆட்சியில் பங்கா என்பதுதான் உண்மையிலேயே கேள்வி. ஆட்சியில் பங்கு என்கிற கருத்துக்கு அதிமுக தயாராக இல்லை, திமுகவும் தயாராக இல்லை. கூட்டணி ஆட்சி என்றால் அதுதான் கூட்டணி ஆட்சியாக நாம் கொள்ள முடியும். ஆனால் கூட்டணி அமைப்பதற்கு முன்பே போடப்படுகிற ஒப்பந்தத்தில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சிதான் என்று எப்போதுமே போடப்படுவது இல்லை. அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டால்தான் அது கூட்டணி ஆட்சியை நோக்கி மக்கள் போகிறார்கள், அல்லது கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போட தயாராகி விட்டார்கள் என்று நாம் பொருள் கொள்ள முடியும். அதாவது தனி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா, இது தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இப்போது அமித்ஷா அவர்கள் கூறுகிற கருத்தை பார்க்கும்போது கூட்டணி ஆட்சி தான். தேர்தலுக்கு முன்பே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், ஆனால் அதிலே பாரதிய ஜனதா அந்த ஆட்சியிலே பங்கு பெறும். இதைத்தான் அவர் சொல்கிறார். இதற்கு சரியான விளக்கம் இதுவரைக்கும் அதிமுக தரவில்லை என்பதுதான் உண்மை. நிச்சயமா. இதுக்கு முன்னாடி பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக ஆட்சி அப்படின்னு சொன்ன போதும் சரி, முருகன் மாநாட்டில் அதிமுக தலைவர்களை மேடையிலே வச்சுக்கிட்டு அண்ணா பெரியார் தொடர்பான காணொலி ஒளிபரப்பப்பட்டதும் சரி, இப்போது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா சொல்லி இருக்கிறதுக்கும் அதிமுக ஒரு தகுந்த ஒரு வலுவான எதிர்வினையை ஆற்றல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சரியான வலுவான எதிர்வினையை ஆற்றவில்லை. இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்களுமே ஆற்றவில்லை. அவர் பெரியாரை கொள்கை தலைவர் என்று பிரகடனம் செய்து விட்டார், ஆனால் அவருமே சரியான எதிர்வினை ஆற்றவில்லை. அது ஒரு புறம் இருக்க, முருகன் மாநாட்டிலே
கூறப்பட்ட அரசியல் செய்திகள் என்ன? அரசியல் செய்திகள் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, திராவிட போலி திராவிடம், திராவிடம் என்பது தவறு, திராவிடம் என்பது திருட்டு ஓநாய்கள், இதெல்லாம் தான் அங்க கூறப்பட்ட அரசியல் செய்திகள். அப்படி என்றால் அதிமுகவுக்கு அங்க இடம் இல்லை. அதிமுக திராவிட கட்சி, அதிலே அவர்களுக்கே மாற்று கருத்து இருப்பதற்கு வழியே இல்லை. அண்ணாவும் திராவிடமும் சேர்ந்ததுதான் அதிமுக. இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில் அது வெறும் அதிமுக தான். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.